சிந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்க அம்மா வீட்ல இருந்து உனக்கு வளகாப்பு போட வராங்க. நாம எவ்வளவு நாள் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டோம். நீ எவ்வளோ அழுதுருப்ப. சிந்துவும் குமாரும் காதல் திருமணம் செய்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அது குமாரோடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கல. ஆனால் சிந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவளுக்கு கடவுள் ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அதுக்காக வளகாப்புக்கு அவங்க அம்மா வந்தாங்க. என் தங்கமே, என் மகளே, நான் உன்னை பார்க்க எவ்வளோ ஆசையாக வந்திருக்கிறேன். எனக்கு நீ ஒரு பேரனோ பேத்தியோ கொடுக்க போற. வாங்க அத்தை, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும். சிந்துவுக்கு நீங்க வளகாப்பு போடுங்க. நீங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். நான் உங்களை மனதார வாழ்த்துறேன். 2 பேரும் எனக்கு பேரனை கொடுங்க. வளகாப்பு போடுறாங்களாம். வளகாப்பு எப்படி இவ குழந்தைய பெக்கிறாள் நான் பார்க்குறேன். எனக்கு இந்த குழந்தை வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. குமாருடைய அம்மாவுக்கு சிந்து குழந்தை பெக்க போகிறது சுத்தமாக பிடிக்கல. சிந்துவை என்ன பண்ணலான்னு அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஹை, கடவுள் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை கொடுக்குறாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பக்கத்து வீட்டில், எய்த்த வீட்டில் எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நீ ஒன்றும் வருத்தப்படாத கண்மணி. உனக்கு ஒன்றும் இல்லை. சிந்துவை நீ கொடுமைப்படுத்தினாலே போதும். நல்ல வேலை வாங்க அவளை. சிந்துவுடைய மாமியார் அவகிட்ட நிறைய வேலையை வாங்கினாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவ தான் செஞ்சா. ஆனால் கடவுள் சிந்துவை கைவிடலை. அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு. இதோ வரேண்டி செல்லக்குட்டி, கண்ணே நீ உறங்கு, கண்மணியே நீ உறங்கு, முத்தே நீ உறங்கு, முத்து சிமிலே நீ உறங்கு, உன்னை தாளாட்ட உன் அம்மா வந்துட்டேன், நீ உறங்கு. ராரி ராரி ராரோ ராரோ ராரிரோ ராரி ராரி ராரோ ராரோ. சிந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.